முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு கதையை கேட்ட உடனே ஓ அப்படியா, ஓ இதனால தானா, எப்படி இருந்திருக்கு பாரியா அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு வியப்பு இருக்கணும். ஏதாவது ஒரு அம்சம், அந்த கதையில் ஒரு அம்சம் இருந்தால் தான் அதை கேட்டதுக்கான ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. அமெரிக்க அந்த மியாமி கடற்கரையில் வர்ற அந்த பார்வையாளர்கள்லாம் அந்த பீச்சுக்கு வர்ற போது எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோட கவராக போட்டு ஐஸ்கிரீம் கவரை. இப்போ தான் ஐஸ்கிரீம் கப்போட சாப்பிட்றது இருக்குது. அப்போ அப்படி கிடையாது இல்லையா, குப்பையாக கிடக்கு. எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, ஃபைன் போட்டாலும் குப்பை விழுந்துக்கிட்டே இருக்கு. இது என்ன வழின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஐடியா பண்ணாங்க. ஏங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கப்பை கீழே போட்டால் தானே குப்பை வருது, கப்பை கீழே விடாமல் இருக்க ஒரு வழின்னு சொல்லி அப்போ தான் ஐஸ்கிரீமோடு சேர்ந்து அந்த கப்பும் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அதையும் ஒரு உணவாக தயாரிச்சுட்டு எப்படி இருக்கும். அப்படி தான் ஐஸ்கிரீம் கப்பவே சாப்பிட்ற உணவுப் பொருளோடு சேர்த்து இந்த ஐஸ்கிரீமை தயார் பண்ணது. அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அதையும் சாப்பிட்றோம். இப்போ எங்கே குப்பை வரும், எப்படி யோசிச்சுருக்காங்க வரும். அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு எல்லாத்துக்குமே. இப்படி இந்த கதையை கேட்டோன்னா ஒரு 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 விஷயம் நம்மளுக்கு ஒரு ஒன்று கற்றுக்கிட்டோம்னு தோணுது பார்த்தீங்களா. அது மாதிரி ஒவ்வொரு கதையிலும் ஒன்று கற்றுக்குறேன் சார். இன்னைக்கு கைபேசி வந்த பின்னாடி கதை இயக்கும் திறன், கதை இயக்கும் ஆர்வம், படிக்கும் ஆர்வம் எல்லாம் பாழாகி போச்சு. அதனால தான் பெரியவங்களாம் அந்த காலம்லாம் போச்சுங்க, பசுமையான காலம்ங்க, நிம்மதியான காலம்ங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு விசேஷம் வச்சா கூட பாருங்களேன், அன்றைக்கெல்லாம் வாழை மரம் கட்டுவாங்க. அதுக்கு ஒரு அர்த்தத்தோடு, எதுக்குன்னா அந்த குடும்பம் வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்றது. இன்றைக்கி எல்லா இதுலேயும் ப்ளக்ஸ் கட்டுறாங்க, பேனர். இதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா? அதை கட்டினா ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி அர்த்தத்தோடு செய்கிறதுனால தான் அவங்களுக்குலாம் சலிப்பு வருது. நான் இப்போ அதை ஒப்பிட்டு தான் பேச போகிறேன். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகணும்னா அப்படி தாம்பழ தட்டில் என்ன ஸ்வீட்டு வச்சு, காரம் வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, பத்திரிக்கை வச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பூ வச்சு கூப்பிடுவாங்க. இதை நாங்கள் முறையாக வீட்டில் கொடுத்தா நினைத்து கொண்டு உங்கள் குடும்பமே சேரவும் போடுறோம் பார்த்தீங்களா. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது சார். வாசல் 4 பேர் வரவேற்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு விசேஷ வீட்லையும் வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு பொம்மை தான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அன்றைக்கி பன்னீர் தெளித்தேன், இன்றைக்கி ஒரு பொம்மை புஷ்ஷுன்னு அப்படி தெளித்து விடுது பன்னீர். எல்லாத்துக்கும் மேனுவல் இல்லாமல் மெஷினாகவே வந்துடுச்சு. இந்த பொம்மை கும்பிட்டுக்கிட்டே இருக்குல்ல, நம்மால் விவரம் தெரியாமல் கிராமத்துக்கு போனவன் அதை ஒரு மனுஷன் நினச்சி பக்கத்தில் ஒரு நம்பர் கேட்டுகிட்டே இருந்திருக்கான். நல்ல உயரமாக இருக்கல, எந்த ஒரு மணியே நம்பர் கொடுமா அப்படி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாகரிகன்ற பேரில் மாறி மாறி வர்றதுனால தான் பெரியவங்க காலம் மாறி போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது. காலம் மாறி போச்சுன்னா வருஷம் வருஷம் மாற போகிறதில்ல. 2024 அதுக்கடுத்து 25 வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலம் மாறி போச்சுன்னா எது இந்த பழக்க வழக்கம் மாறுறதை சொல்கிறது. அப்படி நல்ல நல்ல விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது சார். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தோடு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே வந்தாங்க, பொருளோடு. அது இல்லாமல் போச்சுன்னு வேதனை. உடைகள் பாருங்களேன், அவ்வளோ அழகா அந்த கைத்தறி நெசவார்களை ஊக்குவிக்கிற மாதிரி கதர் தான் போடுவாங்க. அன்றைக்கி ஒருத்தன் பேண்ட் ரேஸை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி ஜவுளி கொடைகளை போனான். பேண்ட் வேறு எடுத்துகிட்டு வரும். போனவே உடனே வந்துட்டேன். ஏன்னா இவன் பேண்ட்டில் ஒரு கிழிவு, உள்ளே போய் பார்த்த பேண்ட்டில் 49 இடத்துல கிழிஞ்சிருக்கு. வெள்ளை என்னடா 4500 ஒரு கிழிவுக்கு 1000 ரூபா போட்டிருக்கான் பார்த்தீங்களா. அதனால் அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு பாருங்க. பாக்கெட்டாக இருக்கும் இந்த பேண்ட்டு, 26 பாக்கெட் இருக்கு. ஒரு பாக்கெட்டோட 1 ரூபா கிடையாது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதை நினச்சி தான் பெரியவங்க அப்படி அதை பெருசாகவே சொல்கிறது. காதல் எப்படி இருந்துச்சு, வீரம் எப்படி இருந்துச்சு, அம்பிகாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு எவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ இவங்க யாருமே இல்லை பாருங்களேன். ஆனால் அவங்களுடைய காதலுடைய அந்த உண்மையை இன்னும் பேசுகிறோம் பெருமையாக. அம்பிகாவதி அமராவதி காதல்லாம் அப்பா, இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை, ஆனால் காதலை வாழ வைத்து விட்டு சென்று விட்டார்கள். இன்னைக்கு நிறையா பேர் உயிரோடு இருந்துக்கிட்டு காதல் அளிக்கிறான் சிம்பிளா. அந்த பரவாயில்ல அப்படின்ட்டான் அவன் ஃப்ரெண்ட்ட. ஆமாப்பா ஆறு, அதான் ஏன் ஆளு, கூட ஒருத்தன் போகிறேன் அது அவாள். இது பேர் காதலா சார்? அதான் சொல்லு, காதல் நல்லா புனிதமாக இருந்துச்சு. இப்படியே ஒவ்வொரு துறையும் சொன்னால் எந்தெந்த அளவுக்கு நம்ம மாறி வந்திருக்கிறோம். உடை நாகரிகத்திலேருந்து, பேச்சு நாகரிகத்திலேருந்து, பேசுகிறதே பலவரி தெரியல சார். அன்றைக்கி இது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாற்றுவாங்க சார். ஒரு 10 செகண்ட்லாம் தாலி எடுத்துட்டு வேறு புது கயிறு போட்டு மாற்றுவாங்க. இதான் திருக்கல்யாணம், தாலி மாற்று. அந்த 3, 4, 5 செகண்டில் அந்த பெண்கள் பதறுவாங்க. ஐயோ தாலியை கலட்டுறமே, மனசு உறுத்தும். தாலியை கலட்டுறப்ப பெண்களுக்கு மனசு உறுத்தும். இன்னைக்கு ஒரு அம்மா படுத்திருக்கும்போது உறுத்துன்னு சொல்லி தாலியை கழட்டி ஆணியில் மாட்டி அதுவாட்டு படுத்துருக்கு. அதுதான் சொல்கிறேன். நிறையா மாறிக்கிட்டே இருக்கு சார்.
நம்ம இருந்தாலும் பழைய இந்த விஷயங்கள்லாம் படிக்கும்போது கேட்கும்போது அவங்கள மாதிரி நம்மளும் வரணும். கொஞ்சமாவது இந்தியாவே உலக நாடுகளே சிறப்பான நாடாக எந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாங்கன்னா நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது கடைபிடிக்கின்றது தான் நிறைய குட்டி குட்டி கதையில சொல்லி நாவுப்படுத்தல். அவங்க அப்படி இருந்தாங்க, நம்ம தாத்தா அப்படி இருந்தாரு, அவங்களாம் எளிமையாக இருந்தாங்க சொல்கிறேன் பார்த்தீங்க. அப்படின்னா நீ அந்த மாதிரி இருந்து சொல்கிறது தான் இன்னும் நிறையா பேச போகிறோம், நிறையா ரசிக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம்.